திருவண்ணாமலை போலூர் அருகே ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு 3 வயது கைக்குழந்தை உயிரிழந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த விபத்து குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் நேற்று நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்காக வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் பகுதியை சேர்ந்த முருகன் தனது ஷேர் ஆட்டோவில் குடும்பத்துடன் வந்து திருமண நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் போலூரிலிருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது முருகன் ஆட்டோவில், அதாவது அவரது மனைவி ராணி மற்றும் மகள் ராஜேஸ்வரியின் மகள்கள் பேத்தி நட்சத்திரா மற்றும் பவுனிஷா ஆகியோர் பாக்குவார்பேட்டை அருகே சென்று கொண்டிருந்த போது ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் முருகன் திடீரென தூங்கியதால் இடது பக்கமாக சென்ற ஆட்டோ வலது பக்கமாக எதிர்பாராத விதமாக வலது பக்கமாக சென்றதில் டாடா ஏஸ் வாகனம் மீது மோதிய விபத்தில் ஷேர் ஆட்டோ தலைகீழாக கவிழ்ந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 3 மாத கைக்குழந்தை பவுனிஷா என்ற கைக்குழந்தை ஷேர் ஆட்டோ அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தை குறித்து சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு தற்போது போலூர் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கற்பகம்.